சாத்தான்குளம் மற்றும் திருபுவனம் விசாரணை மரணங்கள் உளவு பிரிவு போலீசாரோட தோல்வியை அம்பலப்படுத்தி இருப்பதால சீர்திருத்த நடவடிக்கைகளை மேற்கொள்ள அரசு தரப்புல முடிவு செய்யப்பட்டு இருக்குது. காவல் மரணங்கள் நடைபெறக்கூடாது அப்படிங்கிறது தொடர்பா உயர் காவல் அதிகாரிகள் அது தொடர்பான உத்தரவுகளை பிறப்பித்தும் கீழ்நிலையில பணியாற்றும் சில மூர்க்கத்தனமான போலீசார் அதனை கடைபிடிக்கிறது இல்ல அப்படிங்கிற குற்றச்சாட்டும் எழுந்திருக்குது. அதன் விளைவுதான் சாத்தான்குளம் சம்பவத்தை தொடர்ந்து அண்மையில நிகழ்ந்திருக்கு. திருபுவனம் கோவில் காவலாளியோட மரணம் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை தொடர்பான பல தகவல்களை முன்கூட்டியே தெரிவிக்கும் உளவு பிரிவு போலீஸ் அண்மை காலமா சரியா செயல்படுறது இல்ல அப்படின்னு விமர்சனமும் முன்வைக்கப்பட்டு இருக்கு. போலீஸ் கமிஷனர்கள், காவல் கண்காணிப்பாளர்கள் தங்களோட அதிகார வரம்புகள்ல உள்ள போலீஸ் நிலையங்கள்ல பணியாற்றும் உளவு மற்றும் சிறப்பு பிரிவு போலீசாரை இணைத்து ஏற்கனவே வாட்ஸ்அப் குழுக்கள் இயங்குது. போலீஸ் நிலையங்களுக்கு விசாரணைக்காக அழைத்து வரப்படும் கைதிகள் விவரம் மட்டுமில்லாம புகார் தெரிவிக்க வரும்போது பொதுமக்கள் கிட்ட முரட்டுத்தனமா நடந்து கொள்றது, குற்றவாளிகளுக்கு உடந்தையா இருக்கிறது, பணியின் போது மது அருந்துதல், வழக்குகளை ஜோடித்து அப்பாவிகளை சிக்க வைக்கிறது போன்ற சம்பவங்கள் நேரிட்டாது அப்படின்னா உடனடியா இந்த குழுவுல தகவலை பகிரணும் அப்படிங்கிறது தான் விதிமுறை. உளவு பிரிவு துணை காவல் கண்காணிப்பாளர் தலைமையில் உளவு பிரிவு போலீஸ் வாட்ஸ்அப் குழு ஏற்கனவே இயங்கி வருது. தற்போது இதுல மாற்றம் செய்யும் வகையில காவல் ஆணையர், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஆகியோர் தலைமையில் வாட்ஸ்அப் குழுக்கள் உருவாக்கப்பட இருக்கு. இது போன்ற மேலும் பல சீர்திருத்தங்களை கொண்டு வர தமிழக அரசு முடிவு செய்திருக்கு.